நெய் நம்ம உடம்புக்கு நல்லதா இல்லை கெட்டதா நம்மள பல பேத்துக்கு இந்த கேள்வி இருக்குது. அவங்களுக்கு இந்த வீடியோ நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நெய் பார்த்தோம்னா ஹெல்த்தி ஃபேட். அதில் மோனோஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறனால அது நம்ம பிளட் வெசலுக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. நெய்யில் பார்த்தோம்னா மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறனால அது மாடரேட் லெவலில் எடுக்கும்போது உங்களோட ஃபேட் பர்னிங்க்கு நல்லாவே ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நெய் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் இன்னும் மாடரேட் லெவல். ஸோ மாடரேட் லெவல்னா எவ்வளோன்னு பார்த்தோம்னா நார்மல் ஹெல்த்தி பர்சன் 15லேருந்து 25 கிராம் நெய் வந்து பர் டேக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 10லேருந்து 15 கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். நெய்யில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். நெய்யில் வைட்டமின் ஏ இருக்கிறனால அது நம்ம லிவரோட ஹெல்த்தை நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. ஸோ நெய்யில் பார்த்தோம்னா சிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய கான்ஜுகேட்டட் லினோலைக் ஆசிட் இருக்குது. ஒரு ஸ்டடீஸில் இது வந்து பிரெஸ்ட் கேன்சர் க்ரோத்தை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெய்யில் பார்த்தோம்னா பியூட்டரிக் ஆசிட் இருக்குது. இது நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து வைட்டமின் கே இருக்கிறனால இது நம்ம போனுக்கு வந்து கால்சியம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறனால இது போன் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. நெய்யை வச்சு பண்ணுற புல்லட் ப்ரூஃப் காஃபி பற்றி பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி நான் வர வீடியோஸில் சொல்கிறேன். அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.